நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2 படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து கேமியோ பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் அந்த நடிகர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இண்டஸ்ட்ரியில் கெரியரின் உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் அப்படி தான் சொல்லியாகணும். அந்த நடிகர் யார்? அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது விஷயமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய எக்ஸ் வலைத்தளத்துலேருந்து பார்த்திங்கன்னா கவர் பேஜ் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கூலி படத்துடைய ஒரு ஸ்டில் இருந்துச்சு. இப்போ என்ன புதுசாக ஸ்டில் மாற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜெயிலர் 2 படத்துலேருந்து எந்த நடிகர் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படி நம்ம எடுத்து பார்த்தோன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஷாருக் கான் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தில் வந்து கேமியோ அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு. கூலி படத்தில் எப்படி அமீர் கான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்தாரோ அந்த மாதிரி ஜெயிலர் 2ல் ஷாருக் கான் அவர்கள் வந்து வந்திருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ்லேருந்து ரஜினி சார், ஹிந்தியிலேருந்து ஷாருக் கான் அவர்கள், ஆல்ரெடி மோகன்லால் இருக்கார், ஜாக்கி ஷெராஃப் இருக்காங்க, சிவராஜ்குமார் அவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வெவ்வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம நெல்சன் அவர்கள் ஒரு பக்கா பேன் இண்டியா படம் வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு அப்படி தான் நான் நினைக்கிறேன். நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் முதல் 1000 கோடி படமாக இது இருக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இரண்டாவது விஷயமா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அந்த பேனரில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் வந்து இருக்கும். அந்த ஸ்டில்லை வச்சு ஜெயிலர் 2 படத்துக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காரு. ப்ரமோஷன் மட்டும் கொடுக்காம இன்னொரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த மாதம் அப்டேட் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படின்னு. அவர் வந்து கவர் பிக் சேஞ்ச் பண்ணனால தான் அப்டேட் வரப்போகுதுங்களா இல்லை, டிசம்பர் 12 நம்ம தலைவரோட பர்த்டே வந்து வரப்போகுது. கண்டிப்பாக அன்றைக்கி வந்து ஜெயிலர் 2லேருந்து ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.